வாழா என் வாழ்வை வாழவேன்ற மாதிரி தான் தோணுதுங்க. போட்டுக்கான பேர் பாத்தீங்கன்னா அவுட் ட்ரிகர்டு போட்டுங்க. வாங்க சோழ தேசத்தை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிப்போம். கையில தொடலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாமே. சாப்பிடுங்க. ETF ஆக்சிடென்ட்டுக்கு அடுத்து பிலிப்பைன்ஸ்ல பரபரப்பா பேசப்பட்டது வந்து இவரோட ஆக்சிடென்ட் தான். வந்துட்டோங்க, ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. சின்ன ஊரே இருக்குங்க இந்த தீவுக்குள்ள. மவுத்தில் மட்டும்தான் எக்ஸல், மவுத்தில் மட்டும்தான் இன்ஹேல். ஃபுல்லாக ரைஸை கொட்டி வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து பனியனை மேலே தூக்கி போட்டு வயிறை காமிச்சுன்னு இருக்காரு பாருங்களேன். குட் மார்னிங் கைஸ். காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தாங்க. இங்கே வந்து பக்கத்துலேயே பீச் இருக்குது. நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அதான் கிளம்பிட்டோம். மணி கிட்டத்தட்ட ஒரு 6:30 கிட்ட ஆகுது. கைடு தான் வந்து எங்களை எழுப்பினார். லேட் ஆகிடுச்சு, எல்லாம் தூங்கிட்டோம் நேற்று டயர்டில். கிளம்பி போயிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் ஃபன் பண்ணிட்டு வரலான்ருக்கோம் இன்றைக்கி. வாங்க போகலாம். இதுதாங்க நேற்று வந்து செக்இன் பண்ண ரிசார்ட்டு. நல்லா இருக்குது. கொஞ்சம் பழசு தான் ரிசார்ட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 feet ஸ்விம்மிங் பூல் இருக்குதுங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ஹாப்பிங்கு. ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் போகிற மாதிரி பிளானு. அது போக வந்து ஸ்னார்க்லிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானும் சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் இனிதே அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. இங்கே மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் என்ன தான் ஆனாலும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு வச்சிடுறாங்க ஃபுல்லுமே. இப்போ ஒரு இடத்துக்கு சைட் சீயிங் போகிறோம், ஆனால் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்குன்னா டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா ஏசி போட்டுட்டு ஆன்லேயே வச்சுருக்காருங்க. உள்ளே வரும்போது அதே சில்லிங் எஃபெக்டோடு இருக்குது. இதுதாங்க இந்த ஸ்விம்மிங் பூலு. நம்ம தலைவர் தான் படுத்துன்னு இருக்கிறாரு. நைட்டு தூங்கலான்னு கும்ஸ்தக்கா பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். 8 அடி ஸ்விம்மிங் பூல் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நீட்டாக இருக்குங்க ரிசார்ட்டு. அவ்வளோதான், சின்ன ரிசார்ட் தான், பரவாயில்ல. பீச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு நைட்டு ஸ்டேன்றதுனால ஓகே தான். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, கிளம்ப வேண்டியது தான். வாங்க. கிளேன், குட் மார்னிங் மேன். ஹலோ, ரெடியா இன்னைக்கு? சூப்பர். ஹாய் ஹாய், வணக்கம். சூப்பர் சூப்பர். அலோனான்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துல நேரம் இங்கே வந்துட்டோம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பீச்சு பக்கத்தில் தான் ஆக்சுவலாக ரெசார்ட்டு. இங்கே வெளியில் ஃபுல்லாக ஆஸ் யூஷுவல் கடைகள்லாம் வச்சுருக்காங்க. மணி கிட்டத்தட்ட ஒரு 6:45 தான் ஆகுது. அதனால ஒரு கடையும் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இல்லை, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரிசார்ட் டைப்பு தான் இருக்குது. பீச் அங்கே இருக்குது, சுற்றி பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டு கடைகள்லாம் இருக்குதுங்க. மசாஜ் பார்லர் பாருங்க. பிலிப்பைன்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மசாஜும் பயங்கர ஃபேமஸுங்க. தாய் மசாஜ் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி வந்து நம்ம பிலிப்பைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே மசாஜ் சென்டர் இருக்கும். 24 hours ஓப்பனாக வச்சுருப்பாங்க மசாஜ் சென்டரு. என்ன சபரி? இங்கே கடல் தெரியுது பாருங்க. கடல் தெரியுது நேராக. வந்துடுச்சுங்க கடல். காலையிலே சாப்பாடு கடைலாம் திறந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ரைஸு, போர்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன், இதுதாங்க இவங்களோட ஸ்டேப்பிள் ஃபுட்டு. ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிலிப்பைன்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் வந்து ஒயிட் சாண்ட் பீச்சுங்க. இங்கே எல்லா ஐலாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 90% எல்லாமே வந்து ஒயிட் சாண்டாக தாங்க இருக்கும். அப்படியே ஒயிட் சாண்டு, அப்படியே கிளியர் வாட்டர். நிறைய இடத்துல இங்கே இருக்கான்னு தெரியல, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூ கலரில் வந்து கிளியர் வாட்டராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்கும். பாரும் காலங்காத்தாலே திறந்து வச்சுட்டாங்க. 6 மணிக்கே பாரும் ஓப்பனுங்க இந்த ஊரில். செமையாக இருக்கும் போல் இங்கே ஈவினிங் டைமில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்குங்க. இங்கே அப்படியே ஜாலியாக பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே திருப்பி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே ரெசார்ட் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ரெசார்ட்டு. இதெல்லாம் ரெசார்ட். இங்கேயே தங்கினீங்கன்னா அப்படியே இறங்கி வந்தால் பீச்சு. வாழா என் வாழ்வை வாழவேன்ற மாதிரி தான் தோணுது இங்கே வந்தால். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸு, பேராசைலிங்கு, ஜெட்ஸ்கி, பனானா போட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்ஸி, ஹெல்மெட் போட்டு கீழே போவாங்க பார்த்தீங்களா, ஸ்கூபா டைவிங் மாதிரி அது. அப்புறம் ஏதோ பபுள் எக்ஸ்பீரியன்ஸு, ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு. இது நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான். அப்படியே போட்டில் இழுத்து போயிட்டே இருப்பாங்க, அப்படியே பறக்க விடுவாங்க நம்மளை. நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக.
டிக்கெட் வாங்க போயிருக்காரு நம்ம டிரைவர் அண்ணா. டிக்கெட் வாங்கிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு தரமான ஃபன்னு தான். இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி குரூப்பாக அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி இன்னொரு ஐலாண்டுக்கு போக போகிறோங்க. இங்கேருந்து 1 hour அங்கே போட்டில், ஒரே போட்டு தான், அங்கே 11 பேர் நாங்கள் வந்து அவங்க மொத்தமாக கிளம்பி இங்கேருந்து அப்படியே அந்த ஐலாண்டுக்கு போகிற மாதிரி பிளானு. அங்கே போயிட்டு மேபி அந்த ஸ்னார்க்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னார்க்லிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த மூக்குக்கும் வாய்க்கும் மட்டும் ஒன்று கொடுத்துருவாங்க. தண்ணி கீழே போகிற மாதிரி இருக்கும். கீழே போயிட்டு நம்ம என்ன சொல்கிறது, அந்த மீன்கள், சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மீன்கள்லாம் நம்ம வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த ஆக்டிவிட்டி. இதாங்க ஒயிட் சாண்ட் பீச்சு, வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க. கிளியராக இருக்குது, ஆல்மோஸ்ட் கிளியராக தான் இருக்குது பாருங்க. பெருசாகவே மங்கலாக தெரியல, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம நார்மல் மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதாங்க ஃபிலிப்பைன்ஸு. வாழலாங்க வாழ்க்கை. இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன் போட்லேயே வந்து உங்களுக்கு பார்பிக்யூ பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபிஷ் எல்லாம் பாருங்கள், ரைஸு ஃபிஷ் எல்லாமே மேரினேட் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி இங்கேருந்து அப்படியே கிளம்பி ஃபுல் ஃபன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம போட்டுக்கு தாங்க இன்னும் வெயிட்டிங்க, இன்னும் வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம், வந்தவொடனே தரமான சம்பவம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியல, இந்த ஊர் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்களா, நார்மல் போட்டு மாதிரியே இருக்குது. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பி மாதிரி வச்சு இல்லை கட்டை மாதிரி வச்சு 2 சைட்லேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த போட்லேயும் பாருங்கள் இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா போட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இந்த போட்டுக்கான பேர் பார்த்தீங்கன்னா அவுட் ட்ரிகர்டு போட்டுங்க. இந்த போட்டுக்கான பேர். இது ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டெபிலிட்டி கொடுக்குங்க. நார்மலாக எதுக்கு இதை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலைலாம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா ஆடாமல் இருக்கிறதுக்காக. இது மேக்ஸிமம் ஃபிஷிங் போட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுற போட்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, நங்கூரத்தை நச்சுன்னு போட்டார் பாருங்க. இங்கே ஒரு குரூப் போட் வந்துருச்சு. போட்டுட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த மொத்த பீச்சோட ஸ்ட்ரெச்சு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அங்கே ஆரம்பிக்குதுங்க பீச்சு, அப்படியே வந்து இங்கே முடியுது. இங்கே பாறைகளோடு முடியுது. இங்கே இன்னொரு குரூப்பு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய குரூப் இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம போட்டு மட்டும் இன்னும் வரல. வந்த வழியே திருப்பி கூப்பிட்டு போயிட்டுருக்காருங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டால், பெரிய போட்டு இந்த சைடு ஏதோ வராது போல், அதனால் வந்து வேறு சைடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைடு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. காலங்கத்தாலே சுத்த விட்றாரு. பிலிப்பைன்ஸ் மக்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களேன்னு நினச்சி பாராட்டினாங்க நேற்று தான். இன்றைக்கி சம்பவம் ஆயிடுச்சு. வேறு சைடு பீச்சு போக சொல்லலைங்க, வேறு பீச்சுக்கே கூப்பிட்டு போகிறாரு. ஏதோ இங்கே அலை ஜாஸ்தியாக இருக்கா, என்னமோ ரீசன் சொன்னார், தெரியல. இப்போ என்ன பண்ணுறோன்னா திருப்பி வண்டி ஏறி வேறு ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்களோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. போட்டு கேட்ட போட்டு வரலையா இல்லை லேட் ஆகிடுச்சா என்ன மேட்ருன்னு தெரில, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த புக் பண்ணுறவங்கலாம் உட்காந்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சின்ன ஸ்நாக்ஸ் கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக போட்டுக்கு ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். அந்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது பீச்சே இல்லை, முதல்ல ஒதுக்கு போகிறோம். கீழே தண்ணியில் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க போட்டுக்கு. அப்பா வாங்க சோழ தேசத்தை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிப்போம். இதாங்க நம்ம போட்டு வந்துட்டோம். இல்லை போட்டு நம்ம கிட்ட வருது. என்னதுங்க கையில தொடலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாமே. சாப்பிடுங்க. பாய்சன் இல்லைங்க, முறிச்சிடுவாங்க, விஷம் முறிவு ஏற்படும். அங்க இருந்து நடந்து வந்து ஏற போறோம் போட்ல. அப்பா ஒரு வழியா ஏறியாச்சுப்பா. வெற்றிகரமாக பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரோப் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காரு மேனுவலாக.
ஃப்யூச்சரில் மோட்டரை ஆன் பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு 2-3 குட்டி தீவுகள் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் கூட்டு போய் தள்ளி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். இதுதான்டா ஆப்பிங்கன்ட்டு. அமைதியாக இருக்கேங்க. அங்கே நல்லா பரபரப்பாக இருந்தது. அதெல்லாம் அவனுக்கு தெரியுங்க. பர்ஃபெக்டாக திருப்புவாங்க. திருப்பினா பாரு. இப்படி தான்டா நானும் நேற்று திருப்பினேன். நேத்து ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் எந்த வீடியோல வரன்னு தெரியல. ஆமா, பல வீரத்தழும்புகள் வாங்கின ஆளு ஒரு டிடிஎஃப் ஆக்சிடென்ட்டுக்கு அடுத்து பிலிப்பைன்ஸ்ல பரபரப்பா பேசப்பட்டது வந்து இவரோட ஆக்சிடென்ட் தான். அந்த ஃபுட்டேஜ் எங்க வரன்னு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா நான் போட்டு காமிக்கிறேன். அதுல மோட்டரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் ஃபுல் ஸ்பீடில் போக வேண்டியது தான்ப்பா. கிளம்பியாச்சுங்க. அப்படியே இங்கேருந்து போயிட்டு அடுத்த சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடல் கலர் வந்து திடீர்னு மாறிடுச்சுங்க. இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியுதான்னு தெரியல. கேமராவில் நேரில் நல்லா பார்க்க முடியுது. அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்தது, டார்க் ப்ளூ கலரில். ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே பேல் க்ரீன் ஆகிடுச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்டு தான் ஃபஸ்ட்டு போவோம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் முன்னாடி. அந்த ஐலாண்ட் தான். கிட்ட வந்துட்டோம். இப்போ கையில் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறோம். என் பின்னாடி தான் இருக்குது ஐலாண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள கும்பல் கும்பலாக போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது தாங்க ஸ்னார்க்லிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போட்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கீழே எல்லாமே முழுகிட்டு இருக்காங்க பாருங்கள். கையில் பிடிச்சிட்டு கீழே வந்து இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து ஸ்னார்க்லிங் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த போட்டு கீழே வந்து தொங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த கட்டையை பிடிச்சிட்டு. ஐலாண்டை நெருங்கி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஐலாண்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த ஐலாண்டு பேர் என்னன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்லுவோம். ஐலாண்ட் பேர் என்னங்க? பாலி. ஓகே ஓகே. பாலிகா சாக் ஐலாண்ட். வாங்க எல்லாம் பலிகா சாக்கு போவோம் வாங்க. எல்லா மக்கள் சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஆக்சுவலாக ஸ்னார்க்லிங் பண்ணிருந்தாங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஐலாண்டெலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்னார்க்லிங் போவோன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ கைஸ். ஒயிட்டு சாண்டி பீச்சுன்னு பல நாள் தேடி பார்த்துருக்குறேன். எப்படா போவோன்னு நினச்சேன். கடைசியில் வந்துட்டோங்க. ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. பலிகா சாக் ஐலாண்டுங்க. இந்த ஐலாண்டு பேர் பலிகா சாக் ஐலாண்டு. என்ட்ரன்ஸ் ஃபீஸு 150 அடல்ட்டுக்கு. Hey, good morning. Welcome Balika Sac. Thank you. Or souvenir. So you have souvenir from ஏதோ சொவினியர்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க. Morning. Welcome Balika Sac. Inside. என்னவா? Name this island. So that we can remember. ரியல் கிராப். Starfish. ரியல் கிராபா? ரியல் கிராப் அண்ட் ஸ்டார் ஃபிஷ். ஓ, இதில் பார்த்தீங்கன்னா உண்மையான நண்டும் சங்கு அதுக்கப்புறம் ஷெல்லு எல்லா க்ரீச்சரும் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ சொல்கிறாங்க? பெரிய போட்டை அங்கேயே விட்டுட்டு அந்த சைடில் விட்டுட்டோம். பெரிய போட்டை இங்கேருந்து அப்படியே நடந்து வந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கேருந்து சின்ன போட்டில் கூப்பிட்டு போக போகிறாராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் டாக் பண்ணி வச்சுருக்காங்க போட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு உண்டான எல்லா ரூமும் லைனாக வச்சுருக்காங்க. சும்மா ஈவினிங் சில் பண்ணுறதுக்கு நச்சு இடம். தீவுக்குள்ளே ஒரு பொட்டி கடை.
ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வரதை பார்த்து இங்கே டீயை போட்டு டீ கடை வந்துச்சு. டீ இருந்தால் வாங்கி குடிக்கலாம். இந்த ஊரில் என்ன பிரச்சனைனா சூடாக எதுவுமே கொடுக்க மாட்றாங்க. சூடாக ஒரு காஃபி குடிக்கலான்னு 3 நாளாக சுற்றின்னு இருக்கிறேன், எங்கேயும் மாட்ட மாட்டேங்குது. கோல்டு காஃபி தான் வச்சுருக்காங்க, இங்கே ஏதோ வச்சுக்கிறாங்க. இதுதாங்க ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்க சாப்பாடு. ஹாய், நல்லா ஹாப்பனிங் பிளேஸாக இருக்குங்க இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்களா ஐஸ்கிரீமு, இளநீர், சின்ன ஊரே இருக்குங்க இந்த தீவுக்குள்ளே. இவ்வளோ பேர் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆளே இல்லைன்னு நினச்சேன். உள்ளே பயங்கர பரபரப்பாக இருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் இது ஆக்சுவலாக. எல்லாம் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. வாசனை வேறு ஒரு சைடு தூக்குது கும்முன்னு. இவர் வேறு தள்ளின்னு கூட்டின்னு போயினே இருக்கிறார். ஒரு வழியாக ஒரு இடத்துல வந்து நிறுத்திருக்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க அவர்? சின்ன போட்டு எடுத்துட்டு டர்ட்டில் வச்சுட்டு போகணுமா, 2 பர்சன்ட் மட்டும் போகிற மாதிரி போட்டு எல்லாருக்கும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டர்ட்டில் வச்சுட்டு போகணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிங்கிள் போட் மாதிரி இருக்குமா, அதில் 2 பேர் போகலாம் போல். அதை திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டர்ட்டில் வாட்சிங் கூப்பிட்டு போவாங்க. இதுதான் இந்த ஸ்நார்க்லிங் தான். இது வந்து மவுத்தில் மட்டும்தான் இருக்கணும். இதை வந்து டீத்தில் நல்லா கடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு மவுத்தில் மட்டும்தான் எக்ஸல், மவுத்தில் மட்டும்தான் இன்ஹேல். வாயில தான் மூச்சு இழுத்து விடணும். ஏன்னா மூக்கு உங்களுக்கு லாகாயிரும். இது வெளியில் இருக்கணுமா? தண்ணிக்கு மேலே இருக்கும். தண்ணிக்கு மேலே இருக்கணும். தண்ணிக்குள்ளே இப்படி பார்ப்போம். தண்ணிக்குள்ளே இது வந்துச்சுன்னா தண்ணி உள்ளே போந்துடும் நமக்கு. தண்ணி வரும். ஆமாம், மறுபடியும் வெளில வந்துட்டு அந்த டியூப் கொட்டிட்டு மறுபடியும் நம்ம டியூப் எப்படி கொட்டணும்? இப்படி கீழே சாச்சா வந்துடும். ஓகே ஓகே. இன்னும் வரலைங்க. இந்த கைடு பார்க்க போனார், லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு பயங்கரமாக. இங்கே பாருங்களேன், ஒரு படையல் மாதிரி போட்டுன்னு இருக்கிறாங்கங்க. ஒரு பெரிய இலையை போட்டு, நம்ம ஊரில் அந்த ரீல்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, பசங்க பிரியாணிலாம் லைனாக கொட்டி சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக ரைஸை கொட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சைட் டிஷ் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பக்கத்து டேபிள் அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. வராமல் இருக்கிறதுக்கு தள்ளி விட்டுட்ருக்காங்க. ஃபிலிப்பைன்ஸில் வந்து ஒரு வினோதமான விஷயத்தை நான் வந்து பார்த்தேங்க. அது என்ன மேட்டர்னா, ரைட் சைடு, எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பனியனை மேலே தூக்கி போட்டு வயிறை காமிச்சுன்னு இருக்காரு பாருங்களேன். இது என்னன்னு தெரில, இவங்க ஊர் பழக்கம்னு நினைக்கிறேங்க அது. சரிங்க, அதை வந்து எப்பயுமே எங்கேயாவது வெயிலாக இருந்ததுன்னா, காற்று வரலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பனியனை தூக்கி மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே வயிற்றுக்கு மட்டும் காற்று வாங்கி விட்டுக்கிறாங்க. இது செம்ம மேட்ரு. அது இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும். இது இவங்களோட ஹேபிட் போல். அது இங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கூப்பிட்டு போனோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. வச்சு செய்கிறாங்க இன்னைக்கு காலங்கத்தால். அவ்வளோதான் நினைக்கிறேன். மொத்தம் தீவே கடைகள், சாப்பிட்ற கடைகள், அதுக்கப்புறம் அந்த ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு உண்டான ரெஜிஸ்டர் பண்ணுற இடங்கள், அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. கூட்டம் ஜாஸ்திங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக சண்டே, கரெக்டு, இன்றைக்கி சண்டே. கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வாங்க அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன தான் இருக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான். அவ்வளோதான் போல் இடம் முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. அந்த மொத்த ஐலாண்டு ஸ்டார்ட்லேருந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துட்டோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். மொத்த ஐலாண்டுமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே போட்லாம் டாக் பண்ணிருக்காங்க. இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன போட்டு இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் போட்டு 2 பேர் வராங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த டர்ட்டில் பார்க்குறதுக்கு உண்டான போட்டுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நேராக போயிட்டு டர்ட்டில் பார்த்துட்டு வர போட்டுன்னு நினைக்கிறேன். 2 பேர் அளவோடு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த போட்டு தான் இது. ஒத்த மனுஷன் நான் தூக்கின்னு போகிறாரு பாருங்க, அதுக்கப்புறம் ஏற்றுன்னு போய்டுவாரா. அவ்வளோதான். ரொம்ப தூரம் வந்துட்டோம். மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கைடு இன்னும் வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணுவோம் என்னன்னு. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, வினோதமான விஷயங்கள் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. வயிற்றை காமிச்சு காற்று வாங்கிப்பாங்கன்ட்டு. ஒருத்தர் வந்துக்கிறார், அவரை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, சொன்னல ஒருத்தர். வாங்க போய் பார்ப்போம், ரிட்டர்ன் போய் பார்ப்போம். கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இன்றைக்கி. நல்லா இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் மாதிரி தாங்க, அடித்து பிரித்து எடுக்குது வெயில். அதாவது 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்குது வெயில். 43 டிகிரிலாம் வருதுங்க. எக்ஸ்ட்ரீம் ஹீட் வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க.
பேண்ட் மட்டும் டைட் பண்ணுங்க. நல்லா வச்சு வாயில ப்ரீத் பண்ணுங்க. ப்ரீத் பண்ண முடியாது. வந்து நோஸ்ல நீங்க நோஸ் மறந்துடணும். வந்து என்ன பண்ணுங்க, பல்ல நல்லா அந்த இதுல கடிச்சிட்டு மறுபடியும் நடு கடல்ல டிக்கெட் குத்துனுறாரு. கோயிங் டு ஸ்டெப் இன் டு வர்ஜின் ஐலாண்டு. இதெல்லாம் இயற்கையோட விசித்திரமான விஷயங்கள்ங்க. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஃபெரியோட அழகையும் அந்த கடலோட சீற்றத்தையும் பார்க்கும்போது அமைதியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது.